பிடிஆரை எதிர்க்கும் சுந்தர் சியின் மீது வழக்கு. திமுக புகாரில் அதிரடி. அனல் பறக்கும் மதுரை மத்திய தொகுதி. மதுரை மத்திய தொகுதியில அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை அதிமுக பாஜக கூட்டணியில இயக்குனர் சுந்தர் சி எதிர்த்து போட்டியிடுறாரு. 2 பேருக்கும் இடையில கடுமையான போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு. தேர்தல் பிரச்சாரத்துல 2 பேரும் மாறி மாறி தாக்கி பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் திமுகவினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில சுந்தர் சி மேல போலீசார் அதிரடியா வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. மதுரை மத்திய சட்டசபை தொகுதியில திமுக சார்பில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மறுபடியும் போட்டியிடுறாரு. இவர் போன 2016, 2021 சட்டசபை தேர்தல்ல மதுரை மத்திய தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றவரு. இந்த தடவை ஹேட்ரிக் வெற்றியை எதிர்நோக்கி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் களமிறங்கியிருக்காரு. அந்த தொகுதியில அவரை எதிர்த்து அதிமுக பாஜக கூட்டணியில புதிய நீதி கட்சி சார்பில் இயக்குனரும் நடிகருமான சுந்தர் சி களமிறங்கியிருக்காரு. இவங்க 2 பேரும் தொகுதியில தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வராங்க. 2 பேரும் மாறி மாறி தாக்கி பேசிட்டு வராங்க. இதுக்கிடையில தான் சுந்தர் சி தேர்தல் நடத்தை விதியை மீறினதா புகார் எழுந்திருக்கு. அதாவது மதுரை மத்திய தொகுதிக்குட்பட்ட எல்லீஸ் நகர் பகுதி சர்ச்சுக்கு போன ஞாயிற்றுக்கிழமை சுந்தர் சி போயிருக்காரு. அதிமுக சின்னம் பொறிச்ச துண்டு அணிஞ்சுக்கிட்டு அவர் அங்க போய் பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. அதோட பொதுமக்கள் கிட்ட ஆதரவும் கேட்டிருக்காரு. தான் போட்டியிடக்கூடிய இரட்டை இலை சின்னத்தோட வாக்கு சேகரிச்சிருக்காரு. தேர்தல் நடத்தை விதிகளின்படி வழிபாட்டு தலங்களுக்குள்ள கட்சி சின்னத்தோட போய் ஆதரவு கேட்க தடை இருக்கு. ஆனா சுந்தர் சி அதை மீறினதா திமுக சார்பில் போலீஸ்ல புகார் செய்யப்பட்டுச்சு. திமுக தரப்பை சேர்ந்த வழக்கறிஞர் சுமேஷ் சார்பில் எஸ்எஸ் காலனி போலீஸ்ல புகார் செய்யப்பட்டிருக்கு. இந்த புகாரை விசாரணை நடத்தின போலீசார் சுந்தர் சி மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. மதுரை மத்திய தொகுதியில பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு தக்க பதிலடி தரக்கூடிய வேட்பாளரா சுந்தர் சி மாறி இருக்கிறதால களம் தன்னோட பழைய சூழ்நிலையை விட்டு நகர்ந்துட்டு வருது. 3வது தடவையா மதுரை மத்திய தொகுதியில திமுக சார்பில் சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிடுறாரு பிடிஆர் பழனிவேல் ராஜன். அவர் எதிர்த்து அதிமுக கூட்டணி சார்பில் இயக்குனர் சுந்தர் சி களமிறங்கியிருக்காரு. சண்டை காட்சிகள் அதிகம் இருக்கும், அது ரீல். ஆனா இப்போ மதுரை மத்திய தொகுதியில ரீல்ல ரியலாவே சண்டை காட்சிகள் உச்சம் பெற்றிருக்கு. பிடிஆர் பழனிவேல் ராஜனுக்கும் சுந்தர் சிக்கும் இடையில நடக்கக்கூடிய வார்த்தை போர் மிகப்பெரிய அளவுல தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளா மாறி இருக்கு. பழனிவேல் ராஜன் கூத்தாடி சினிமா சங்கி அப்படின்னு சுந்தர் சிய அர்ச்சனை பண்ணிட்டு வராரு. அதுக்கு வெகுண்டு எழுந்து கொந்தளிக்காம கூலா பதிலடி கொடுத்துட்டு வராரு சுந்தர் சி. அவரு இரட்டை இலை சார்பில் போட்டியிடுறாரு. இந்த மதுரைக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்ல அப்படிங்கிறது பழனிவேல் ராஜனோட குற்றச்சாட்டு. வெளிநாட்டுல படிச்சு வெளிநாட்டுல வேலை பார்த்த இவரு நான் மதுரைக்காரன் அப்படின்னு அடையாள அரசியல் பேசுறாரு. சினிமா இயக்குனர் அப்படின்னும் படிக்காதவர் அப்படின்னும் பழனிவேல் ராஜனால விமர்சிக்கப்பட்டு வரக்கூடிய சுந்தர் சியோ இன்னைக்கு உலகம் சுருங்கிருச்சு. வெளிநாடு உள்நாடு அப்படிங்கறதெல்லாம் பழைய கான்செப்ட். எனக்கு பழனிதான் சொந்த ஊரு. நான் ஒருங்கிணைஞ்ச மதுரை மாவட்டத்துக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. களத்துல ஆரம்பத்துல சுந்தர் சிக்கு பெரிய அளவு ஆதரவில்ல. அவர் ஏதோ சினிமா இயக்குனர் அப்படிங்கிற அளவுல மட்டும்தான் முதல்ல மக்கள் நினைச்சாங்க. ஆனா களத்துக்கு வந்த சுந்தர் சி மதுரை மாநகராட்சியில நடந்த 200 கோடி ஊழல் பத்தின நியாயம் கேட்டாரு. எந்த வசதியுமே செஞ்சு கொடுக்காம இருக்காரு பழனிவேல் ராஜன் அப்படின்னும், அவரை மாதிரி வெளிநாட்டுல இருந்தா நான் மதுரைக்கு வந்திருக்கேன் அப்படின்னும் நியாயம் பேசினது மக்களை ஈர்த்திருக்கு. மாறா படிச்ச பழனிவேல் ராஜன் களத்துல பச்சோந்தி அப்படின்னும் 5 கட்சிகள் மாறினவரு குஷ்பு அப்படின்னும் அடிமட்டமா இறங்கி அடிக்கிறத பல பேர் ரசிக்கல. தேசிய ஊடகங்கள்ல ரொம்பவே நாகரீகமான கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய அவரு சொந்த தொகுதியில ரொம்பவே தரக்குறைவா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதிமுகவினர். இந்த 2 வேட்பாளர்களால மதுரை மத்திய தொகுதி உண்மையாவே சினிமா பாக்குறது மாதிரி மாறி இருக்கு. தினமும் சாயங்கால நேரத்துல இந்த 2 பேரோட மோதல பலரும் ரசிக்கிறாங்க. சுந்தர் சி மிஸ்டர் கிளீன் அப்படிங்கிற அடையாளத்தோட அரசியல்ல வலம் வரக்கூடிய பிடிஆர் பழனிவேல் ராஜன் மேல ஊழல் புகார்களை வைக்கிறாரு. ஒரு கை பாத்துருவோமா அப்படின்னு கேட்டவரை பார்த்து உங்களோட வலது கை ஏன் சிறையில இருக்கு, இடது கையா இருந்தவர் ஏன் தலைமறைவா வெளிநாட்டுல பதுங்கி இருக்காரு, அந்த கைகளை பாருங்க, பின்னாடி ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு தன்னோட சினிமா பாணி வசனங்களை பேசி சுந்தர் சி மக்களோட மனத்தை கவர்ந்துட்டு வராரு. ஆரம்பத்துல டம்மி வேட்பாளர் அப்படின்னு நம்பின மக்கள் இப்போ சுந்தர் சிய உற்று கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.